லஞ்சம் ஊழலற்ற அரசு என்ற பெயர் வாங்கியிருப்பதே மாற்றம்தான் என்று பட்ஜெட் குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சனத்திற்கு தாவேகா பதிலடி கொடுத்துள்ளது. இது தொடர்பாக தாவேகா ஐடிவின் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், அரசு வாங்கிய கடன் எல்லாம் எங்கே போனது என்று தெரியாமல் ஆட்சி நடத்திய ஸ்டாலின் சார் தன் ஆட்சியை வேஸ்ட் என்று ஆட்சி போன பிறகு அறிக்கை விட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகையை ஆட்சிக்கு வந்த 28 மாதங்கள் வரை தூங்கிவிட்டு அறிவித்ததை மறந்துவிட்டு ஸ்பீட் முதலமைச்சர் போல ஃபேக் நரேட்டிவ் செய்ய முற்படுகிறார் என்று குறிப்பிட்டுள்ளது. ஆட்சி முடியும் போது அவசரமாக ஓட்டுக்காக லேப்டாப் வழங்கிய ஸ்டாலின் சார் ஆட்சிக்கு வந்ததும் லேப்டாப் வழங்கப்பட போவது பொறுக்காமல் ஒரு சூப்பர் சொதப்பல் அறிக்கை விட்டிருப்பதாக சாடியுள்ளது. எங்கே தான் நடத்திய ஊழல் மாடல் உதார ஆட்சியின் ஊழல்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் தங்கிலீஷ் மாடல் அறிக்கை விட்டு ஸ்டாலின் தடுமாறி இருப்பதாக கூறியுள்ளது. மாடல் என்று வெற்று விளம்பர மாடல் ஆட்சி நடத்திய ஏமாற்று பெயரை மனசாட்சி உள்ள மக்களாட்சி என்று உண்மையான பெயர் பெற்றுள்ளது முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு என்று குறிப்பிட்டுள்ளது. ஊழல் அரசாக மட்டுமே பெயர் பெற்றிருந்த திமுகவின் பெயரை தமிழக அரசின் நேர்மையான நடவடிக்கைகள் வாயிலாக லஞ்சம் ஊழலற்ற அரசு என்ற பெயர் வாங்கியிருப்பதால் இதுவும் பெயர் மாற்றம்தான் என்பதை உதயநிதி ஸ்டாலின் உணர்ந்தால் நல்லது என்று தெரிவித்துள்ளது.